முக்கிய செய்தி, வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மையில் நடந்து முடிந்த வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி மகத்தான வெற்றியை பெற்றார். வயநாடு தொகுதியில் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பதவி பிரமாணம் வாசித்தார் பிரியங்கா காந்தி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதானி விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். டார்வின், அண்மையில் நடந்து முடிந்த வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி மகத்தான வெற்றியை பெற்று இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மகன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலி மற்றும் கேரளா மாநிலம் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு இருந்தார். இந்த 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றிருந்த நிலையில் ஒரு தொகுதியை மட்டுமே தக்க வைக்க முடியும் என்ற சட்டம் இருப்பதால் ஒரு தொகுதியான அந்த ராய்பரேலி தொகுதியை அவர் தக்க வைத்துக் கொண்டார். இதனை தொடர்ந்து வயநாடு தொகுதியை அவர் துறந்திருந்தார். மேலும் அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்பியாக இருந்த அவர் அந்த தொகுதியை துறந்த நிலையில்தான் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைத்தேர்தலானது நவம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த தொகுதியில் ராகுல் காந்தியுடைய சகோதரியும் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்று எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தான் நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடருடைய 4ஆம் நாளான இன்று பிரியங்கா காந்தி தன்னுடைய எம்பி பதவியை அவர் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த உறுதிமொழியை அவர் எடுத்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னால் இரண்டு எம்பிக்கள் அந்த தங்களுடைய உறுதிமொழியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்று பிரியங்கா காந்தியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர் உள்ளே வரும்போது பிரியங்கா காந்தியுடைய அந்த காங்கிரஸ் உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் மிக உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். பின்பு அவர் தன்னுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின்பாக உடனடியாக மக்களவையில் அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்டவற்றை குறித்து விவாதம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். இதனால் அவையை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் மக்களவைத் தலைவரான சபாநாயகரான ஓம் பிர்லா அவையை 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தார். இதே போன்று மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் மாநிலங்களவையிலும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம், அதே போன்று குடியரசுத் தலைவருடைய உரை மீது விவாதம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி தொடர் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாகவும் கேள்விகளை அவைத்தலைவரான மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கரிடம் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தான் தொடர் முழக்கங்கள் என்பது எழுப்பப்பட்டது. இதனால் அவை நடத்த முடியாத சூழல் இருப்பதால் மாநிலங்களவையும் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக மாநிலங்களவை தலைவரான ஜெகதீப் தங்கர் அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார்.